வணக்கம் மக்களே. நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா? வெள்ளியங்கிரி மலை சிவன் சன்னதியில் தான் இருக்கேன். 8வது மலை வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியாக. நைட்டு என்னால் இருட்டுக்குள்ளே விளாக் எடுக்க முடியல. அதனால் சின்ன சின்ன கிளிப்பெலாம் எடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இறங்கும் போதும் அதே மாதிரி நம்ம அந்த வழியிலெல்லாம் காட்டியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 8வது மலை சிவனோட அடிவாரத்தில் தான் இருக்கிறோம். அந்த கோயில் கீழே தான் இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகான ஒரு இயற்கையான ஒரு சுற்றுச்சூழலாக இந்த மாதிரி ஒரு இயற்கையான காட்சி இந்த கோயில் மட்டும் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் எல்லோரும் சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்தால் ரொம்ப டேஞ்சரு, இறந்துடுறாங்க, ஹார்ட் அட்டாக் வருது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை கைஸ். இந்த கோயிலை ரசித்து இந்த இயற்கையை ரசித்து என்ஜாய் பண்ணி வந்து மலை ஏறினீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு கோயில் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இது ஏன் தென் கைலாய மலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இதோட இயற்கையாக ரொம்ப ராவாக இருக்குதுங்க இந்த கோயில். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் வந்து பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கோயில் நம்ம எங்கே போன்ட்டுருக்கேன்னா இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி பாருங்கள், அவ்வளோ அழகான ஒரு காட்சி இருக்குது, அருமையாக இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் வாங்க. வெளியூர்லேருந்துலாம் வர்றாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தான் யாரும் அதிகமாக வர்றாங்க. தயவு செஞ்சு வாங்க, இந்த கோயில் வரணும். இன்னும் இந்த கோயில் வந்து பெரிய பெரிய லெவலில் கொஞ்சம் டெவலப் ஆகணுங்கிறது ஆசை. இப்போ நம்ம கீழே போகலாம். போகிற வழியில் உங்களுக்கு நான் அங்கே இருக்கிற இதெல்லாம் காட்டுறேன். ஓகே, நன்றி, வணக்கம். இப்போ சன்செட் பாருங்கள்.